11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. மண்டே உங்களுக்கு ஜுவாலஜி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடல் கொஷின் பேப்பர் ஒன்ஸ் பார்த்துட்டு போயிடணும். ஸோ தட் எதெல்லாம் உங்களால் படிக்க முடியுது, எதெல்லாம் உங்களால் நீங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி, அந்த கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் யூ வில் ஆல்சோ கெட் அன் ஐடியா எப்படி கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்திருக்கு, 3 மார்க்ஸ் வந்திருக்கு, 5 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு மாடல் கொஷின் பேப்பரோட தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ செக்ஷன் 1 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் போத் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்லையும் கொஷின்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ப்பா, ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கிறதுனால. பட் யூ கேன் சி ஹவு தி கொஷின்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் எல்லாம் கேட்க போகிறது இல்லை, பட் 1 மார்க்ஸ்லேருந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ யூ கேன் சி எஸ் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ 5th கொஷின், 7th கொஷின் அண்ட் 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்க இந்த கொஷின் எல்லாமே மேக்ஸிமம் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இருக்க கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது பரவாயில்ல, உங்களுக்கு ஃபுல்லாகவே டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பட் ஒரு சில கொஷின்ஸ் எல்லா சாப்டர்ஸையும் மிங்கிள் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்டர்னல் 1 மார்க்ஸாக மறக்காமல் படிச்சிருங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் 15 1 மார்க்ஸ் யா. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, differentiate between probiotic and pathogenic bacteria. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. மெட்டாஜெனசிஸ் இன் நிடேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அனிமல் கிங்டம்ல இருந்து. நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் ஆர் கால்ட் அஸ் லிவிங் ஃபேப்ரிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் 3rd சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. எஸ், அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவ் ஆர் பீஜன்ஸ் அடாப்டட் ஃபார் ஏரியல் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் ஆஃப் காக்ரோச் 4th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் பெப்டிக் அல்சர், திஸ் இஸ் ஃப்ரம் என்னது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல இருக்க டிசார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் 5th சாப்டர். வை ஆர் villi present in small intestine and not in the stomach? This is very very important question pa. This is also from your 5th chapter இல்லையா. Next, how does the entry of food particle into the trachea is prevented when swallowing? இதுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கு, ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்கு. வாட் இஸ் chloride shift and why does it occur? ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, பயோஸ்வாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட போர்ஷன்ஸ்ல இருக்காது. இது பியூர் சயின்ஸ்க்கு இருக்க ஒரு அடிஷ்னல் போர்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, differentiate cyzosylum from enterosylum from your 2nd chapter. Write about excretory organs of arthropods. So this is from your 2nd chapter இல்லையா. again next பார்த்தீங்கன்னா, what happens during nitrogen narcosis. ஸோ இது 2nd chapter படிச்சிருந்தாலும் எழுதலாம், இல்லைனா 8th chapter excretion படிச்சிருந்தாலும் எழுதலாம். பட் எக்ஸ்கிரீஷன்ல மேக்ஸிமம் உங்களுக்கு பெருசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 2nd chapter and 8th chapter ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்ட் 4th சாப்டர்ல காக்ரோச் இருக்கு இல்லையா, காக்ரோச்சோட எக்ஸ்கிரீஷன் பற்றியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இது எல்லாமே ஞாபகம் வச்சு, இன்கேஸ் எதுவுமே படிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்ல ஒரு பாயிண்ட் எழுதி விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் நைட்ரஜன் நார்கோசிஸ்? ஸோ ஃப்ரம் யோர் ரெஸ்பிரேஷன் சாப்டர் இல்லையா. நெக்ஸ்ட், டிஃபைன் வர்மிடெக், கமெண்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் alveolar muscle in cockroach. Observe the animal given below and answer the following questions. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் யோர் 2nd சாப்டர் இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கு. கமெண்ட் ஆன் ஸ்குவாமஸ் எபிதீலியல் செல்ஸ். ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஃப்ரம் யோர் 3rd சாப்டர். 3 மார்க்ஸ் 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இன் தி பிளட், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தெம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் தி சர்க்குலேஷன் யூனிட் இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எஸ், ஸோ இது ஆக்சுவலி உங்களோட 6th யூனிட் ஃப்ரம் யோர் ரெஸ்பிரேஷன். ஸோ சர்க்குலேஷன் தான் 7th இல்லையா. So this is from your 7th unit. Next பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம். எதர் டயக்ராம் மார்க் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம், சப்டிவிஷன்ஸோடையும் வரலாம், இல்லைனா டைரெக்டாக ஒரே ஒரு கொஷின் கேட்டு உங்களுக்கு எழுத சொல்லலாம். ஸோ யூ கேன் சி மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 3rd யூனிட்ல இருந்து 5 மார்க்ஸ்
பாஸ்ட் 2 இயர்ஸ் பப்ளிக்ல வரல. பட் இந்த மாடல் கொஷின் பேப்பர்ல ஒரு சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே மறக்காம பார்த்துட்டு அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க படிக்காம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.